அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Acts of Apostles chapter 4 verse 33. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Acts of Apostles chapter 4 verse 33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. And with great power gave the apostles witness of the resurrection of the Lord Jesus, and great grace was upon them all. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். The great power gave the apostles witness of the resurrection of the Lord Jesus. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. And upon them the great grace was upon them. காலையிலே இந்த வசனம் எனக்கு அதிகமாக என்னை உணர்த்தியது. And this verse connected me this morning. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். And about the resurrection of Jesus Christ, the apostles gave a great testimony. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பினேன்னு சொல்லி வந்து முன்னாலே நின்னா கூட அவங்க நம்பவில்லை. அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். And Jesus raised up and showed himself, they did not believe, and these apostles gave a great testimony. கல்லறை திறந்திருந்த போது கூட நம்பவில்லை. கல்லறையிலே போய் பார்த்து வந்தவர்கள் சொன்னாலும் நம்பவில்லை. அவரே வந்து முன்னே நின்றாலும் அவர்கள் நம்பவில்லை. அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் இப்பொழுது மிகுந்த பலமாய் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்களாம். And when the sepulchre was open, the people have come and declared about his resurrection. The people did not believe. Such people, the apostles, great power was given unto them for the resurrection. எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. And upon them a great grace was felt. அப்படி என்றால் நான் நினைக்கிறேன் இயேசுதாமே உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுதாமே வந்து அவர்கள் முன் நின்ற போதிலும் அவர்கள் நம்பாமல் இருந்ததற்கு காரணம் அவர்கள் கிருபையில் குறைந்திருந்தார்கள் என்றுதான் அர்த்தம். And because there was no grace with them and they were short of grace, even Jesus Christ appeared before them, they did not believe that. அவர்களுக்கு மிகுந்த கிருபை உண்டான போது மிகுந்த பலமாக அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். And the grace fell upon them with a great power. They gave a testimony about the resurrection. உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தையானது கிறிஸ்தவம் தவிர வேற எங்குமே கேட்கப்படாத ஒரு வார்த்தை. And the word resurrection is not meant to any place except in Christianity. நான் திரும்பவும் சொல்கிறேன், உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை கிறிஸ்தவம் தவிர வேறு எங்குமே சொல்லப்படாத கேள்விப்படாத ஒரு வார்த்தையாகும். And the word resurrection is not meant in any places except in Christianity. உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தையை வேத புத்தகம் தான் ஊர்ஜிதமாக சொல்லுகிறது. And only the word of God that confirms the word, that resurrection. கிறிஸ்தவர்கள் தான் உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தையை உறுதியாக பேசுகிறார்கள். And only the Christians speak with all firmness about the word resurrection. ரோம அரசாங்கமும் யூத மதவாதிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஜெயமாக கருதி கொண்டார்கள். And the Roman Empire and the Jewish people, they have come that this religion is a great religion. ரோம அரசாங்கமும் யூத மதவாதிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் கிறிஸ்தவ மார்க்கத்தின் தோல்வி என்று நினைத்தார்கள். And the Roman Empire, the Jewish Empire thought the death of Jesus is a great defeat to Christianity. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த வெற்றியாக மாறியது. The resurrection of Jesus Christ is a great victory to the people of Christians. தன்னுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக இயேசு அதை நிரூபித்தார். By his resurrection Jesus Christ proved that. அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் கூட அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசம் அப்போஸ்தலர்களுக்கும் சபைக்கும் இல்லாமல் தான் இருந்தது. And though he was resurrected, the people did not have the belief about his resurrection. சபையார் யாருக்குமே அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசமே இல்லை. Even the whole church did not believe, don't have the faith that he was resurrected. இவ்வளவு பலமாய் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் கூட அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசம் அப்போஸ்தலர்களுக்கும் இல்லை, சபையாருக்கும் இல்லை. Though he was resurrected with a great power, that even the apostles and the church did not have the belief about that. ஆகையால் இயேசு என்ன செய்தார்? So because of this, what did Jesus do? மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்பின பின்பு 40 நாளளவும் அவர்கள் நடுவிலே உலாவி அவர் தன் உயிரோடு இருப்பதை அவர்களுக்கு தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே நிரூபித்து காண்பித்தார். So after his resurrection, and he moved with them for 40 long days, and he proved about him. அவர் உயிரோடு எழும்பி இந்த உலகத்திலே 40 நாட்கள் தான் உயிரோடு இருக்கிறதாக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு நிரூபித்து காண்பித்தார். And after his resurrection he proved he was resurrected through many examples to them.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 40வது நாள் தான் அவர் பரமேறி சென்றார். Only on the 40th day he ascended into heaven. அதன் பிறகு 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். And after this they were waiting for 10 days. இயேசு உயிரோடு எழும்பின 50வது நாளிலே பெந்தேகொஸ்தின் ஆவியை பெற்றார்கள். And after Jesus ascended on the 50th day, they have received the anointing of the Pentecost. அந்த ஆவி வந்த பின்பு After this Spirit came upon them, இவர்கள் எந்த அளவு பலவீனராய் இருந்தார்களோ அந்த அளவு பலவான்களாய் மாறினார்கள். to the extent they were weak, to the extent they became strong. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி பெந்தேகொஸ்தே நாளிலே அங்கு கூடியிருந்த 120 பேருக்கும் வந்தது. And the Spirit that was upon the resurrected Jesus came upon all the people who were waiting there. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது 12 பேரை தான் அப்போஸ்தலராய் தெரிந்து கொண்டார். And the Lord had chosen only the 12 people as his disciples. அந்த 12 பேரும் பெந்தேகொஸ்தே நாளிலே 120 பேராக மாறினார்கள். And these 12 people became 120 people on the day of Pentecost. ஆதி சபை என்று சொன்னாலே தொடக்கம் 120 பேர் தான். The former church means the beginning was 120. அதிலே 12 அப்போஸ்தலர்கள். And along with them 12 apostles. அவர்கள் மேல் தேவ ஆவியானவர் இறங்கினார். And the Spirit of God fell upon him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதன் பிறகு அவர்கள் அந்த கிருபையை அதிகமாய் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற ஆரம்பித்தார்கள். And after that they started to receive the grace upon them. அந்த காலையிலே நான் இந்த வசனத்தை வாசிக்கும்போது அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. And as soon as I read this word this morning, the great grace was upon them. அந்த கிருபையினால் அவர்கள் நிரம்பின போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை தாங்கள் விசுவாசித்தது மட்டுமல்ல, பலமாக உறுதியாக அவர்கள் மற்றவர்களோடு பேச ஆரம்பித்தார்கள். And when the grace fell upon them, not only they have believed that, but they started to speak with others. முதலாவது இந்த கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். First of all, we have been saved by this grace. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன செய்தீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். And by his grace we have been saved. நாம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, not only we have been saved. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நம்முடைய கண்கள் காணாவிட்டாலும் கூட காணாமல் இருக்கிற அவரை விசுவாசிப்பதற்கு ஒரு கிருபை தேவையாக இருக்கிறது. And though we have not seen the resurrection of Jesus Christ with our eyes, and there is a grace for us to believe this. காணாமல் இருக்கிற இயேசுவை அவர் இருப்பதாக விசுவாசிப்பதற்கு ஒரு கிருபை தேவையாக இருக்கிறது. And the people who have now seen Jesus Christ and they have the grace to believe that. அந்த கிருபை தான் அந்த அப்போஸ்தலர்கள் மேலே வந்தது. And only such grace fell upon these apostles. சரீரத்தின்படி அவர்களோடு இருக்கும்போது அவரை விசுவாசித்தார்கள், உண்மைதான். ஆனால் காணாத இயேசுவை விசுவாசிப்பதற்கு ஒரு கிருபை உனக்கும் எனக்கும் தேவை. And it's a true thing that when he was alive they believed that. When he is invisible, when you are able to believe that, we need the grace for that. பெந்தேகொஸ்தே நாளிலிருந்து அந்த காணாத இருக்கிற இயேசுவை, அந்த அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருக்கிற ஒரு அனுபவத்தை அந்த பெந்தேகொஸ்தே நாளிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். From the day of Pentecost they have received and to see the invisible Christ along with them. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த இடத்துல நீங்கள் ராபோஜன கூட்டத்துக்காக வந்திருக்கிறீர்கள். ஒன்றாக உங்களிடத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அதரிசனமான இயேசுவை அவர் கண்ணால் காணப்படாவிட்டாலும் கூட அவர் இருக்கிறார், அவர் எனக்காக ஜீவிக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் அது உங்களுக்குள் உருவாகும்படி ஒரு புதிய கிருபையை கர்த்தர் இந்த கூட்டத்திலே உங்களுக்கு தருகிறார். And the Lord gives a new grace so that you can believe that God who is invisible and he is living today. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டென்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு சத்தியமாகும். And the resurrection means that is the truth that is given to us, and we also will be resurrected. இயேசு உயிரோடு எழும்பினது எதற்காக? And what for Jesus resurrect? நம்மையும் உயிரோடு எழுப்பும்படியாகத்தான் அவர் எழுந்து காண்பித்தார். And he was resurrected so that we can also be resurrected. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டென்பதை காண்பிக்கிற ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. And the resurrection of Jesus Christ is a proof that we also be resurrected. நான் மரித்தால் நானும் எழும்புவேன். If I die, I will also be resurrected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் மரித்தால் நானும் எழும்புவேன். If I die, I will also be resurrected. மரித்த பின்பு நான் எழும்புவேன் என்ற நம்பிக்கை உடையவர்கள் மட்டும் கரங்களை வெட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நீங்க இப்பொழுது சொன்ன அல்லேலூயா கொஞ்சம் சந்தேகம் கூட அதுல கலந்திருக்கிறது போல தெரிகிறது. It means that some doubt is also along mixed with that. நான் மரித்தாலும் எழும்புவேன் என்ற நம்பிக்கை உடையவர்கள் மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. 1854 ஆண்டு அமெரிக்காவிலே நடந்த ஒரு யுத்தத்திலே ஒரு யுத்த வீரன்
துப்பாக்கி குண்டினாலே காயப்பட்டான். In the year 1854, one soldier were killed by a gunshot. எவ்வளவு ஒரு அருமையான சம்பவம் என்பதை நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். So I want to explain what a beautiful incident it was. அவனால் எழும்ப முடியவில்லை. He could not raise up. எப்படியோ தவழ்ந்து 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 அவனுடைய கூடாரம் டென்ட்டுக்குள்ள போயிட்டான். And some or other was able to attain his tent. அந்த டென்ட்டுக்குள்ள போய் முதலாவது அவன் செய்தது அவனுடைய பைபிளை திறந்து படித்திருக்கிறான். As soon as he went inside the tent, he started to read the Bible. அவனுக்கு தெரியும் நான் இனி பிழைக்க மாட்டேன் என்று. And he know very well that he will not live long. செத்து போவேன் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். He knows very well that he will die. என்ன செய்தானாம், அவன் பைபிளை திறந்து அப்படியே தன்னுடைய கையை அந்த பைபிளை வைத்து முகம் குப்புற விழுந்து மரித்து கிடந்தான். மற்றவர்கள் வந்து பார்க்கும்போது பைபிள் திறந்திருக்கிறது, பைபிள் மேல கை இருக்கிறது, அப்படியே முகம் குப்புற விழுந்து அவனுடைய ஜீவன் போயிருக்கிறதை மற்றவர்கள் கண்டார்கள். Others could see the Bible was opened. He kept both his hands and he fell upon the Bible and he died there. அவனுடைய கையிலே பாய்ந்த ரத்தம் அப்படியே குறிப்பிட்ட அந்த திறந்திருந்த வேத பகுதியை பார்த்தபோது குறிப்பிட்ட ஒரு வசனத்தின் மேல் அந்த ரத்தம் அப்படியே அந்த அந்த கை முத்திரை வைப்பாங்களே ஸ்டாம்ப், அது போல அந்த ரத்தத்தினால ஒரு குறிப்பிட்ட வசனத்தின் மேல அந்த ரத்தம் அப்படியே கரை படிந்திருந்தது. அந்த வசனத்தை எடுத்து வாசித்த போது இந்த வசனம் என்ன தெரியுமா? யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதை தான் அவன் சுட்டி காண்பிக்கிறான். அவன் மரிக்கும் போது அந்த வசனத்தின் மேலே தன்னுடைய இரத்த கரை படிந்த கையை விரலை வைத்துக் கொண்டே அவனுடைய ஜீவன் போயிற்று. And he gave up his life by holding the word in John 11:25, that though I die, I will live. வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்கள், தன்னுடைய ஜீவன் போகிற சமயத்திலே நம்ம பத்திர ஆபீஸ்ல போனா போய் இந்த தம்ப் இம்ப்ரெஷன் போட சொல்லுவாங்க பாருங்க, அதே போல அவனுடைய கை விரல் ரத்தத்தை அப்படியே அந்த வசனத்தின் மேலே ஒரு முத்திரையாக இம்ப்ரெஷன் பதித்து அவனுடைய ஜீவன் போயிட்டு அவன் மரித்த பின்பு அந்த பைபிளை எடுத்து பார்த்தால் குறிப்பிட்டிருந்த வசனம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எனக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற நம்பிக்கையை நமக்கு தருகிறார். And the resurrection of Jesus Christ gives a hope also that we will also be resurrected. நாம் மரித்தாலும் மரணத்தின் மேல் நமக்கு ஜெயமும் நம்பிக்கையும் தேவன் தந்திருக்கிறார். And though we die, the Lord has given a great hope that with us against death, and also நமக்கு மரண பயம் இல்லை. We do not have the fear of death. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினபடியால் நமக்கு மரண பயம் இல்லை. Because Jesus Christ rose up alive, we do not have the fear of death. ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினபடியால் நானும் உயிரோடு எழும்புவேன். And every minute we must say, since Jesus Christ rose up from the dead, I will also be resurrected. உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோம். And we believe only the resurrected Jesus. நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்பதே. And the mystery of a great our faithful life is that Jesus lives. உன்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்தின் ரகசியமே இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்பதே. And the progress secret of the progress of your life and the family is Jesus lives. உன்னுடைய ஜீவியத்தினுடைய மகிமையின் ரகசியமே இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்பதே. And the secret of the glory of your life means Jesus lives. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்று எப்படி இருந்தாரோ அதுபோல அவர் இன்றும் இருக்கிறார். And Jesus as he was then, he is also even today. இந்த புதிய வருடத்திலே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற வார்த்தை அடிக்கடி என்னை உணர்த்துகிறார். And in this new year, this word Jesus Christ never changes and unchanged, even yesterday, today and forever, convicts me very often. உலகத்தில் உள்ள அனைத்தும் கால வெள்ளத்தால் மாறி போகும். And through the time pass, everything in this world will pass away. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் காலத்தால் மாறி போகிறவைகள். And about all the things of the world will disappear or will not be available. இயேசு கிறிஸ்து மட்டும் மாறாதவராக இருக்கிறார். But only Jesus Christ is unchanging. அவர் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பு எப்படி இருந்தாரோ அப்படியே தான் அவர் இன்றைக்கும் இருக்கிறார். Because he has created this world as he was, even as he is today. அதான் அவருடைய உயிர்த்தெழுந்த சத்தியம் வெளிப்படுத்துகிற காரியம். And this is the truth that his death as the resurrection reveals us. அவர் உயிரோடு எழும்பினார்.
உயிர்த்தெழுந்தார். ஏன் காரணம் என்ன? And what is the reason he was resurrected? மாறாதவர் என்பதை நிரூபிக்கும்படியாக. And he is unchanging, that is, he is able to prove that. மரணத்தால் அவர் மாறி போகிறவரே அல்ல. And only the death is not changing that. மரணம் அவரை மாற்றுகிறதே இல்ல. And death will not change him. அவர் மரித்தும் மாறாதவராக இருக்கிறார். And though he died, but he never changes. அதுதான் நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய விசுவாச அறிக்கை. And that is our confession of our faith. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். And Jesus Christ is the same yesterday, today and forever. மோசேக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். And I want to tell what God told to Moses. மோசே கர்த்தர் ஒரு ஊழியத்துக்கு அனுப்பும்போது, மோசேக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அனுப்பும்போது கர்த்தர் அவனோடு என்ன பேசினார்? When God sent Moses with the responsibility, what did he speak with him? என்ன பேசினார்? நான் இருக்கிறவராக இருக்கிறேன். And I am that I am. நான் இருக்கிறவராக இருக்கிறேன். And I am that I am. அதான் மோசே இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை. That is the word that uttered by God to Moses. மோசே, நான் உன்னை ஒரு ஊழியத்துக்கு அனுப்புகிறேன். And Moses, I am sending you to ministry. இந்த ஊழியத்தை நீ வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் உனக்கு இருக்க வேண்டிய விசுவாசம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், அதை நீ விசுவாசிக்க வேண்டும். And if you want to accomplish ministry with victoriously, the faith you must have is, I am that I am. நான் மாறி போகாமல் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை நீ விசுவாசி. And you must believe that I am unchanging, I am that I am. அதை நாம் யாத்ராகமம் 3 அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கிறோம். We read this in Exodus chapter 3 verse 14. இந்த வார்த்தை கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. And this particular word is explaining about the resurrection of Jesus. இன்னும் இயேசு இந்த உலகத்திலே வரவில்லை. ஆனாலும் கூட அந்த மோசேயின் நாட்களிலேயே அவர் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறார், அவருக்கு அழிவில்லை என்பதை உணர்த்தக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. But Jesus has not come to this world then, but in the time of Moses this word is changing. That's Jesus Christ unchanging. அந்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். இன்னொரு தடவை வாசி. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கேட்பார்கள், உன்னை எங்களிடத்துக்கு அனுப்பினவர் யார் என்று கேட்பார்கள். The people of Israel will ask you, who has sent you to us? அப்பொழுது நீ சொல்ல வேண்டிய பதில் என்ன? And what is the reply that you have to give then? இருக்கிறேன் என்கிறவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பினார். And I am hath sent me unto you. அந்த இருக்கிறேன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அவர் மரணத்தால் மாறி போகிறவர் அல்ல என்பதை காண்பிக்கிறது. The word I am means that I will not be changing even after death. அவர் நேற்றைக்கும் இருக்கிறார். And he is yesterday, today. அவர் இன்றைக்கும் இருக்கிறார். And he is also today. அவர் என்றைக்குமே இருக்கிறார். And he is also in the time to come. அவர் மரணத்தால் மாறி போகிறவர் அல்ல. And he is not the one never changed through the death. இந்த வார்த்தையை சொல்லித்தான் ஒரு பெரிய ஊழியத்தை உத்தரவாதத்தை கொடுத்து மோசேயை அனுப்புகிறார். Only with that word he sent Moses with a great responsibility. அருமையான ஊழியக்காரரே, ஆண்டவர் நமக்கு தந்த ஊழியத்தை உண்மையாய் வெற்றியாய் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்றால் அவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. And dear workers, if you want to accomplish the ministry the Lord has given to us, we must have the faith that I am. உன்னுடைய திறமையோ உன்னுடைய சாமர்த்தியமோ அல்ல, நீ அவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தினால் மட்டும்தான் உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை செய்து முடிக்க முடியும். And it is not your ability and any other thing, but you must have the faith that I am that I am. Only with this you can accomplish your ministry. விசுவாசிகளும் அப்படித்தான். Even the believers also like this. உன்னை அனுப்பினவர் யார்? And who is that one who called you? அந்த ஜனத்துக்கு இவன் பதில் சொல்ல வேண்டியது என்ன? That is what is the reply you have to give? இருக்கிறேன் என்கிறவர் என்னை அனுப்பினார். And I am hath sent me unto you. அல்லது மாறாதவர் என்னை அனுப்பினார். And I am that he has sent me unto you. அல்லது உயிர்த்தெழுதலின் தேவன் என்னை அனுப்பினார். Only the resurrected Jesus has sent you. அந்த வார்த்தை தான் நம்முடைய ஊழியத்திற்கும் ஜீவியத்திற்கும் வெற்றி தரக்கூடிய ஒரு வார்த்தை. And only this word will give a victory to our life and our ministry. யாராவது உங்களிடத்துல கேட்கறாங்க, உங்களை விரோதிக்கிறவங்க, அல்லாவிட்டால் பரியாசம் பண்றவங்க, உங்களை நம்பாதவங்க கேட்கறாங்க. இப்ப மோசே நம்பாதவங்க தானே கேட்கறாங்க, நீ யார் உன்னை அனுப்புனது என்று. அதுபோல உன்னை நம்பாதவர்கள் யாராவது ஒரு ஆள் உன்னிடத்துல கேட்கிறது, யார் உன்னை அனுப்புனது, எப்படி உன்னை நம்ப முடியும்? நீ சொல்லு, இருக்கிறவர் என்னை அனுப்பினார். Suppose the people who don't believe and who has sent you must reply that I am that has sent நான் you. விசுவாசிக்கிற தேவன் மாறாதவர். And I am the Lord who I believe. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சிலருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அது அவங்க அப்படி சும்மா வராங்க போறாங்க. இந்த சுத்திகரிப்பின் நாட்கள்ல கூட அவங்களுக்கு இருக்கிறவராக இருக்கிற தேவனை பற்றி ஒரு வெளிப்படுத்தலே இல்ல. அவங்க என்னமோ தங்க ஜீவியத்தை பற்றி ஒரு வெளிப்படுத்தல, அப்படி அப்படியே போறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீ உன்னை எப்படி நம்பலாம் என்று ஒரு ஆள் கேட்கிறார். உன்னை எப்படிப்பா நம்புறது, நான் உன்னை எப்படி நம்ப முடியும் என்று கேட்டால் நீ சொல்ல வேண்டிய பதில், என்னுடைய தேவன் இருக்கிறவராக இருக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன், மாறாதவர். அந்த விசுவாசத்தோட அந்த கோரஸை பாடுங்க. இயேசு கிறிஸ்து மாறாதவர், மாறாதவரே, மாறாதவரே, ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினான். அதாவது நான் எனக்கு மாற்றமே இல்லை, அப்படிப்பட்ட தேவன் தான் உன்னை அனுப்புகிறேன். And the Lord has sent Moses along with this word, saying that I am that sent you, that I am that I am. அவர் சொன்ன வார்த்தை மாறாதவர். And the word he has uttered is never அவருடைய changes. வாக்குத்தத்தத்தில் மாறாதவர். And all in his promise he never அவருடைய changes. திட்டத்தில் மாறாதவர். In his plans he never changes. அவர் நம்மேல் வைத்த அன்பில் மாறாதவர். And the love he has towards us will not change. அப்படிப்பட்டவர் தான் நம்மை அனுப்புகிறார். Only such God is sending us. நான் சொல்லுகிறேன், மோசேயை இப்படி ஒரு ஆள் அனுப்பிட்டு கொஞ்ச நாள்ல அந்த ஆள் மாறுற ஒரு ஆளா இருந்தால் இந்த மோசேயுடைய ஊழியம் என்ன ஆயிருக்கும்? If the one who has sent to Moses, if he changes after that, what will be his position? உயிர்த்தெழுந்த இயேசுதான், உயிர்த்தெழப் போகிற இயேசுதான் மோசேயை அனுப்பினார். Only the resurrected Jesus has sent Moses. ஆகையால் தான் மோசேயுடைய மினிஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா முடிந்தது. Only because of this, the ministry of Moses was successful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெற்றிகரமாய் மோசே தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்தார். And Moses has completed his ministry successfully. ஒவ்வொரு பகுதியிலும் அவரை அனுப்பினவர் மோசேயோடு இருப்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். In each occasion, he could feel that the one who was sent was along with them. உங்களுடைய குடும்பங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம். At times there may be opposition in your family. இந்த சத்தியத்தை நீங்கள் பின்பற்றுவதற்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம். In order to follow this doctrine and truth, there may be opposition. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். The Lord who believe you, this is the Lord, I am that I am. உயிர்த்தெழுந்த இயேசு, He is the resurrected Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அது மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்று கூட நாம் படிக்கிறோம். And not only that, we read that Jesus Christ is the word of God. யோவான் 1:1 ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. In John 1:1, in the beginning there was a word. தேவனுடைய வார்த்தை மாறாதது. And the word of God never changes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் வார்த்தை மாறாத வார்த்தை. And his word never changes. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது கூட அவர் தேவ வார்த்தையாகவே ஜீவித்தார். While Jesus lived in this world, he lived as the word of God. அவரை ஜீவ வார்த்தை என்று யோவான் எழுதுகிறான். And John writes as a living word. ஜீவ வார்த்தையை குறித்து பேசுகிறோம். And we speak about the living word. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 வருடம் நடமாடினாரே, அவர் எப்படி நடமாடினாராம்? அவர் தேவனுடைய வார்த்தையாகவே நடமாடினார். Jesus lived in this world for 33 and a half years in this world, and he moved with his living word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning there was word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And the word was God. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்தார். And the word became flesh and came into this world. உலகத்தில் நடமாடும் போது கூட அவர் வார்த்தையாகவே நடமாடினார். When he was moving in this world, he moved as the word. தேவனுடைய வார்த்தைக்கு மாற்றமே இல்லை. And there is no change for the word of God. மனுஷனுடைய வார்த்தைக்கு மாற்றம் உண்டு. And for the word of man there is change. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை. Jesus Christ was the word of God. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் கூட அவருடைய நாமம் வார்த்தை என்றுதான் வாசிக்கிறோம். In Revelation chapter 19 we read his name is the word. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 13 வசனத்திலும் கூட அவருடைய நாமம் வார்த்தை என்றுதான் படிக்கிறோம். In 19:13 of Revelation we read his name is அவர் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். And he was the word of God. அத படிங்க. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. And his name is the word of God. இந்த வார்த்தை என்பது தேவனுடைய வார்த்தை என்பது அது நேற்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான், நாளைக்கும் அப்படித்தான்.
And the word மாற்றமே இல்லை. and the word of God is even yesterday and today and forever. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அவர் மாற்றமில்லாதவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. And the resurrection of Jesus Christ reveals he never changes. அவர் மாறாதவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. And it reveals that he never changes. அவருடைய மரணத்தோடு அவர் முடிந்து போயிருந்தால் அவர் மாறி போகிற ஒரு தேவனாக இருந்திருப்பாரே. And if it is completed with his death, and he would have been a God changing. இந்த ஜீவ வார்த்தையை தான் நாம் விசுவாசித்து இந்த நாட்களிலே ஜீவிக்கிறோம். And we live only by the living word, and we live out of that. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை. And Jesus Christ is the word of God. அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. And how powerful it is. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் காணப்படுகிறது. And the word of God is powerful and also life. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே அது அப்படியே ஆகும். And if Jesus Christ will utter a word, it will happen so. கடல் கொந்தளிக்கும் போது அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த அப்படியே கொந்தளிப்பு அமரும். And when there was a great roaring in the sea, as soon as he uttered a word, it made a calm. விசுவாச ஜீவியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். அவர் மாறாத தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் இன்றைக்கு ஒன்று கூட உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். And the people who do a life of faith, you must believe that he never changes. He is a living word. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். And when he commands so, and he said what will come to pass. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You must believe that. இது நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட விசுவாசம் இல்லையே. And even for a small matter we don't have any faith. பயிற்சியிலே கொண்டு வாங்க. திரும்பவும் நான் அதை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்பது அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் மாறாதவர், அதாவது அவர் மாறாத தேவனுடைய வார்த்தை. And the meaning of the word that he is the Lord is resurrected God means that he is a never unchanging word. அந்த வார்த்தையை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சு அந்த வார்த்தையை சிலுவையில இறக்கி அதை ஒரு கெபிக்குள்ள கொண்டு போய் ஒரு கல்லறைக்குள்ள கொண்டு போய் ஒரு பெரிய கல்லை புரட்டி வச்சாங்க. அந்த வார்த்தையை அங்க வைக்க முடியுமா? And they crucified the word and put in the sepulchre. Can they keep it in the sepulchre? அந்த வார்த்தை மாறாதது. And this word never changes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த ஜீவ வார்த்தையை தான் நாம் விசுவாசிக்கிறோம். அதை குறித்து தான் நாம் பேசுகிறோம். And we live only by the living word, and we preach about this living word. அந்த ஜீவ வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? What we must do? சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நமக்கு பிரதிகூலமாய் வரும்போது, when the circumstances become unfavorable to us, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வார்த்தையை பேச வேண்டும். and we must with this word, only with the word of God we must இயேசுவின் வார்த்தைகளை பேச வேண்டும். we must speak the word of Jesus. அப்படி நில் என்றால் நிற்கும். And if you ask to stop, it will stop. சிங்கம் வந்தால் கூட அப்படியே நிற்கும். Even the lion comes, it will stop. துஷ்ட மிருகங்கள் வந்தாலும் அப்படியே நிற்கும். Even the wild beasts come, it will stop. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னை கடிக்கிறதுக்கு ஒரு நாய் வந்தது. And there was one dog came to bite me. ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை கடிக்க ஒரு நாய் வந்தது. And once one dog came to bite me. ஒரு வீட்ல விசிட்டிங் போயிருந்தேன். I went for a visiting to a house. ரொம்ப விரோதியா இருந்த ஒரு மனிதன். And he was very against to us. அவருடைய வீட்ல யாரும் விசிட்டிங் போறது இல்ல, போக கூடாதுன்னு சொல்லிருந்தாங்க. But I never visited the house, but நான் உபவாசத்தோட போனேன். and went to the fasting. எப்படியாவது சரி பாப்போம் என்ன நடக்குது பார்ப்போம் என்று போனேன். And how would I want to meet him, what will happen? கேட் திறந்த உடனே அவர் உள்ள இருந்து வெளியே வந்தார். As soon as the gate was open, he came out. கையில ஒரு பெரிய சிகரெட். And with the cigarette in his hand. அவர் என்ன செய்தார் என்றால் என்னை பார்த்த உடனே அப்படியே வந்து ஒரு பெரிய இவ்வளவு பெரிய நாய் இருக்கு, அந்த நாயை அவுத்து விட்டுட்டார். And as soon as he saw me, he loosed one big dog. நானும் கேட் திறந்து உள்ள போயிட்டேன். I opened the gate, I went inside. அவர் அங்கிருந்து நாயை அவுத்து விட்டார். And he loosed the dog then. எனக்கு நான் நினைத்தேன் இன்றைக்கு இந்த நாய் என்னை கட்டித்து குதறி போடும் நினைத்தேன். And I thought it will bite me completely. கர்த்தாவே நான் உம்மைதான் நம்பி வந்திருக்கிறேன். Lord, I believe only on you, Lord. நான் காசுக்காக வரவில்லை. I never came to buy money, get money. நான் உம்மை நம்பி இந்த ஆளுடைய ரட்சிப்புக்காக தான் நான் வந்தேன். And believing on you that I came for the salvation of this man. அப்படியே நினைத்து கொண்டிருக்கும் அந்த நாய் அங்கிருந்து சீறி வந்து என்னுடைய பாதத்திலே வந்து அப்படியே. And this dog came very fiercely and just fell upon my feet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏனென்றால் எனக்குள்ள இருந்தது தேவனுடைய வார்த்தை. But the word of God was found in me. நாம் விசுவாசிக்கிறது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். I believe in the word of God. அந்த வார்த்தை மாறாதது. This word never changes. இந்த மாறாத வார்த்தையை கொண்டு தான் நாம் ஜீவிக்கிறோம். And we live out of this unchanging word. இந்த வார்த்தை தான் நம்முடைய ஆகாரம். And only this word is our worship. இந்த வார்த்தை தான் நம்முடைய மருந்து. Only this word is our medicine. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால்
பிழைப்பான். Man shall not live by the bread alone, but he lives only by the கர்த்தராகிய bread. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினது அவர் மாறாதவர் என்பதை நிரூபிக்கிறது. And the resurrection of Jesus Christ proves that he is unchanging. அவர் மாறாத வார்த்தை. And he is unchanging word. இயேசுவே வார்த்தை. And Jesus is word. அவர்தான் வார்த்தை. He is word. அந்த வார்த்தை நமக்குள் இருக்கிறது. This word is with us. அந்த வார்த்தையை வைத்துதான் நாம் பிழைக்கிறோம். We believe out of this word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். If you utter a word, my servant will be healed. அந்த வார்த்தை நம்மை சுகமாக்குகிற வார்த்தை. This word will heal us. அந்த வார்த்தை பிரச்சனைகளை அமர்த்தி போடுகிற வார்த்தை. And this word quenches complete all our problems. அந்த வார்த்தை சமுத்திரத்தின் அலையை அப்படியே நிறுத்துகிற வார்த்தை. And this word stops all the roaring of the sea. அந்த வார்த்தை சிருஷ்டிக்கிற வார்த்தை. And this word will create. அந்த வார்த்தையை கொண்டு தான் நாம் ஜீவிக்கிறோம். We live out of this word. நம்மளே என்ன நன்மை இருக்கிறது, என்ன மேன்மை இருக்கிறது? What greatness or goodness we have. வேற என்ன நன்மை நமக்கு சொல்ல முடியும் நாம்? And what else is the goodness we can offer unto God? மேன்மையே இல்லை. There is no greatness at all. படிப்பில மேன்மை இல்லை. I don't have greatness in education. எந்த விதமான மேன்மையும் இல்லை. There is no greater education in this world. ஆண்டவராகிய இயேசு ஆகிய அந்த வார்த்தை எனக்குள் இருக்கிறது. அதுதான் நம்முடைய மேன்மை. The word of God, that is Jesus is in me, that is the greatness. அந்த வார்த்தை மாறாத வார்த்தை. And this word is unchanging. அடுத்ததாக பார்க்கும்போது தேவனை சம்பந்தப்பட்ட எல்லாமே மாறாதவைகள் தான். And whatever about God is although it never changes. தேவன் அன்பாகவே இருக்கு. அவருடைய அன்புக்கு மாற்றமே இல்லை. And God is love, there is no change for his love. 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனத்திலே அவருடைய அன்பு மாறாதது. In 1 John 4:8 his love never changes. அவருடைய அன்பு அவர் மரித்து அப்படியே போயிருப்பார் என்றால் அவருடைய அன்பு அப்படியே மாறி போயிருக்கும். If you died and gone away, your love would also gone away. இப்ப நம்ம இந்த உலகத்துல ரொம்ப நேசிக்கிறவங்க மரித்தால் அதோட அவருடைய அன்பு முடிந்தது. And if people who loves in this world, when they die, the love is over. ஆனால் இயேசு நம்மை நேசித்தார். And Jesus loved us. அவர் மரித்து அவர் எழும்பி இன்னும் அவர் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். And he died and resurrected, still he loves us. தேவன் அன்பாகவே இருக்கிறார். And God is love. அன்பாக இருக்கிறார் என்றல்ல, எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். மாற்றமில்லாத அன்பை காண்பிக்கிறார். And it shows that the love is unchanging. தேவன் அன்பாக இருக்கிறார் என்றல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். And God is love. அவருடைய அன்புக்கு மாற்றமே இல்லை. There is no change for his love. உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரும் மாறி போனாலும் இயேசுவின் அன்புக்கு மாற்றமே இல்லை. Though all the people of this world change, the love of God never changes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் தான் இந்த அன்பு மாறாததா இருக்கிறபடியால் தான் நம்முடைய ஜீவியத்திலே நாம் தோல்வி அடையாதபடி, சோர்ந்து போகாதபடி சோதனைகளிலே நிலை நிற்கிறோம். And because the love is not changing in our life, we are not defeated and we are not troubled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உலகத்திலே எத்தனையோ பேர் உலகத்திலுள்ள மனுஷருடைய அன்புகள் மாறி போகும்போது சோர்ந்து போகிறார்கள். When the love of many people of this world changes and they depart and they are got weary. நேசித்த தகப்பன், தங்களை நேசித்த தாய், தங்களை நேசித்த தங்களுடைய சிநேகிதர்கள் மரிக்கும்போது சோர்ந்து போகிறார்கள். And the people who loved their father, mother and friends, they die, they get weary. தங்களை நேசித்தவர்கள் தங்களை விட்டு விலகும்போது சோர்ந்து போகிறார்கள். And when the people who love, they depart from them, they are get weary out of that. அப்படிப்பட்ட ஒரு சோர்வு நமக்குள் வராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு. அவர் மாறாதவராகவே உயிர்த்தெழுந்து அந்த அன்பிலே மாற்றமில்லாதவராகவே நம்மோடு இருக்கிறார். And such kind of love will never change, but God is love and the lover never changes. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவர் மாறாத அன்புடையவர் என்பதை காண்பிக்கிறது. And the resurrection of Jesus shows that he never changes. இயேசு நம்மை ரொம்ப நேசித்தார், நமக்கு ரொம்ப உதவி செய்தார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஆனால் அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் அந்த அன்பு முடிந்தது என்றுதான் அர்த்தம். And God loved us and he forgave all our sins and he never resurrected, means the love is over. நாம் சொல்ல வேண்டும், என்னுடைய தகப்பன் கூட ஒருவேளை என்னை நேசிக்கிற தகப்பன் கூட மரித்து போவான், அந்த அன்பு முடிந்து போகும். தாய் கூட மரித்து போவாள், அவருடைய அன்பு முடிந்து போகும். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. And my father and mother and they die, because they died, but that the love is departed, but God never changes, his love also never changes. இந்த விஷயத்தில் விசுவாசம் உடையவர்கள் தான் மனித அன்பினால் நஷ்டப்பட்டு போகாமல் இருப்பார்கள். And upon people who have the great hope on this, though the manly love they will not despise. உலகம் முழுவதும் மனித அன்பினால் தோல்வி அடைகிறது. And because of manly love the whole world is defeated. உலகத்தை பாருங்க, மனித அன்பை நாடுகிற உலகமாக இருக்கிறது. And outwardly we see only the love of man is this world. மனித அன்பை நாடி 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 கடைசியிலே அந்த மனித அன்பு நிமித்தமாக அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். And they seek after manly love, only because of manly love they got defeated. வாழ்க்கையிலே நிராசை அடைகிறார்கள். And they all got defeated under our body.
அவருடைய வாழ்க்கையை அவர்கள் விரக்தி அடைந்து வெறுப்படைந்து விடுகிறார்கள். And they are subject or dejected in such kind of world. காரணம் மனித அன்பு மாறி போகும். Because the love of man will depart. மரணத்தோடு அது முடிந்து போகும். And it will come to an end with death. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மாறாத அன்பு. அவர் உயிர்த்தெழும்பி மாறாதவராகவே நம்மில் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். And but the love of Jesus is unchanging. After his resurrection, he never changes in his love. பேதுருவிடத்திலே கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று. And with Peter he asked whether you love me. இவர்கள் எல்லாரை பார்க்கல என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். And he asked me whether you love me more than all. தன்னுடைய ஊழியத்தை பேதுரு கையில கொடுத்தார். And he gave his ministry unto him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தான் யார் என்று கேட்டார். என்னை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். And if you wonder what you say about நீ me. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். And you are the son of the living God. உடனே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுத்தார். Now he gave the keys of the gates of heaven. நேசிக்கிறாயா என்று கேட்டார். He asked whether you love me. ஆம், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று உமக்கு தெரியும் என்று சொன்னான். And he said, you know me that I love you, Lord. சரி, அவனுக்கு ஊழியத்தை கொடுத்தார். He gave the ministry to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஊழியமும் இந்த ஜீவியமும் யார் செய்ய முடியும்? And who can do this ministry and this life? மாறாத அன்புடைய இயேசுவை நேசிக்கிறவர்கள் தான் செய்ய முடியும். And the people who love Jesus with unchanging love, they can do this there. மற்றவங்க எல்லாம் இந்த சபைக்கு வந்தாலும் இந்த ஜீவியத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க இடையில அப்படியே வாடி போயிடுவாங்க. And though other people may come, they start this life, in the middle they go away. இயேசுவின் அன்பு மாறாதது. But Jesus never changes. அந்த மாறாத அன்பை நீ விசுவாசித்தால் தான், அனுபவித்தால் தான் உன்னுடைய ஜீவியம் வாடாத ஒரு ஜீவியமாக இருக்கும். And when you love this unchanging love in you, and your life will be a fertile love. இல்லாட்ட 10 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், இன்னும் ஒரு 8 நாள் ரொம்ப சோர்ந்து அதைரியப்பட்டு பைபிளை தொட மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். அதற்கு பிறகு ஒரு 20 நாள் பயங்கர எழுப்புதலாக இருப்போம், கூட்டத்துக்கெல்லாம் வருவோம். அது பிறகு பார்த்தால் ஒரு மாதம் வீட்டுல பின்மாற்றமாக இருக்கும். இப்படியே உன்னுடைய வாழ்க்கை ஒரு வாடி வதங்கிய ஒரு வாழ்க்கையாக போகும். காரணம், இயேசுவின் மாறாத அன்பை நீ விசுவாசிக்காமல் ஜீவிக்கிறாய். And this life that they don't have the life of knowing the unchanging love of Jesus, they go upside and down. ஜான் சாலமன் என்ற ஒரு பிரதர் இறந்து போனார். One brother called John Solomon died லண்டன்ல. in London. 78வது வருஷம் அவரை நான் சந்தித்தேன். I met him on the year 1978. அவர்ல இருந்த அந்த அனுபவம், அந்த அன்பு, அந்த முக மலர்ச்சி, அந்த விசுவாசத்தின் வார்த்தை, 78வது வருஷத்துல அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் கடைசி முறை நான் அவரை சந்திக்கும் போது. And his countenance and the faith he had towards those days, I could find him the same faith he had. நான் ஒரு நாள் அவரிடத்துல கேட்டேன். Once I asked him, நீங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்கீங்களே, ஒரு ஃபேமிலி மேன் எப்போதுமே சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். I asked him, you are a family man, you are always found with great joy. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? Now what was the reply he has given? Pastor Joel, I love Jesus ன்னு சொன்னார். And the reply that gave me was, I love Jesus. நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொன்னார். And he said, I love Jesus. நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் அந்த வார்த்தையிலே நான் தொடப்பட்டேன். Though I am a minister of God, I was touched by this word. நீ ஏன் அடிக்கடி சோர்ந்து போகிறாய்? And very often you go weary. நீ ஏன் அடிக்கடி உன்னுடைய முகம் துக்க முகமாய் மாறுகிறது? And why your countenance is always sad? ஏன் ஒரு நிரந்தரமான நிலைமையிலே உன்னுடைய முகத்தை நீ வைத்துக் கொள்ள முடியறதில்லை? Why don't you keep your face always in a standard position? ஏன் உன்னுடைய சந்தோஷத்தை நீ நிரந்தரமாய் வெளிப்படுத்த முடியறதில்லை? And why not able to reveal your countenance always good? மாறாத அன்புடைய இயேசுவை நீ நேசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். That means you do not love the unchanging Jesus. நான் கேட்டேன், ஜான் சாலமன், நான் உங்களை 78ல சந்திக்கும் போது எப்படி நீங்க சந்தோஷமா இருந்தீங்களோ அதே போல நீங்க இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். I asked him, and the year 1970 when I met you, the same joyful you had even today. அது ஒரு தற்புகழ்ச்சியா, அது ஒரு முகஸ்துதியாக நான் கேட்கவில்லை. And I did not ask him the all planned questions. கொஞ்சம் நல்ல விஷயம் தெரிஞ்ச மனுஷன் தானே, அப்படி தாராளமாய் பேசலாம் என்று நான் கேட்டேன். And he knows very well, he know about everything, only with such intention I asked him. அவர் சொன்னார், Pastor Joel, I love Jesus. He said, Pastor Joel, I love Jesus. நீங்கள் சொல்லுங்கள், நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். You say that I love Jesus. சொல்லுங்க பார்க்கலாம். Yes sir, yes. ஐயோ, நேசிக்கிறது போலவே இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா. ஐயோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்க சொல்றது பார்த்தா நான் இயேசுவை நேசிக்கிறேன் வாடி வதங்கி போய். ஜான் சாலமன் சொன்ன மாதிரி சொல்லுங்க, I love Jesus. நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஆகையினால் தான் சூழ்நிலைகள் நிமித்தம் என்னுடைய ஜீவியத்திலே சந்தோஷம் குறைகிறதில்லை. Only because of the circumstances my joy is not decreased in my life. அவர் சொன்னார், எத்தனையோ சூழ்நிலையில் வழியாக நான் போயிருக்கிறேன். And he said, I went through many circumstances. பல நெருக்கங்களுடாய் போயிருக்கிறேன். I went through many பல constraints. நிந்தைகளுடாக போயிருக்கிறேன். I went through much tribulations. சில humiliation, சிறுமை
நிந்தையினுடாய் போயிருக்கிறேன். I went through much humiliation. ஆனாலும் நான் இயேசுவை நேசிக்கிறபடியினால் நான் பதறி போகாதபடி அல்லது என்னுடைய கிரியையிலே குறைந்து போகாதபடி கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் என்று சொன்னார். And because I go through the love of Christ, I never diminishes in that. உயிர்த்தெழுந்த இயேசு மாறாத அன்புடையவர். And the resurrected Jesus having the love of the unchanging love. அவர் மரணத்தோடு முடிந்து போயிருந்தால் அவருடைய அன்புக்கு முடிவு உண்டாயிற்று. And he would have gone away with his death, even the love would have all been departed from this. அவர் அன்று எப்படி நம்மை நேசித்தாரோ இன்றும் அதே வண்ணமாக நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார். As he loved before, he also loving us today. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அவருடைய அழைப்பு மாறாதது. And nextly, when his calling is also unchanging. இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். And the calling and the grace of God is unchanging. ரோமர் 11:29 வாசிக்கும்போது When we read Romans 11:29. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். And the gifts of grace or the calling of Jesus unchanging. ரோமர் 11:29 தானே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளே. அவருடைய அழைப்பு அவருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள். And the gifts and calling of God without repentance is unchanging. தேவன் நம்மை அழைத்த அழைப்பு மாறாத அழைப்பு. And the calling of God is unchanging. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருடைய கிருபை வரங்கள் கூட மாறாதவைகள். And even the gifts are unchanging. ஆனால் நம்மள என்ன நடக்கிறது தெரியுமா? But what is happening in us? நாம் அழைக்கப்பட்ட ஜனங்கள் சில வேளைகளிலே மாறி போகிறோம். And we the people who have been called or changes now. நம்மை எதற்காக அழைத்தார்? Why did the Lord call us? தேவனுடைய மனதிலே நம்மை பற்றி ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. And there is a great plan about us in the mind of God. நம்முடைய அழைப்பை நாம் ரெண்டு பகுதியாக காண வேண்டும். And about calling we must see in two ways. ஒன்று நம்முடைய ஜீவியத்தின் பகுதி. One is the part of our life. இன்னொன்று நம்மை அழைத்த அழைப்பு நமக்காக மட்டுமல்ல சபைக்காயும் உரியது, மற்றவர்களுக்காயும் உரியது. And the calling for not for also but for also the church also. அப்போ ஒரு பெரிய பிளான் வைத்து தான் நம்மை தேவன் அழைத்தார். The Lord is called with a great plan. கர்த்தர் அழைத்தது ஒரு பெரிய பிளான் வைத்து அந்த சத்தியத்தை கொண்டு வந்தார். And this brother has been called only with the great plan of God. அதனால தான் அவருடைய ஜீவியத்தை பற்றி மட்டுமல்ல இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தையும் அவரின் மூலமா கர்த்தர் செய்கிறார். And not only this life but also the Lord does is also ministry of the Sunday school. அதுபோல அவருடைய அழைப்பு உன்னுடைய ஜீவியத்தின் பகுதி மாத்திரமல்ல, உன்னை கொண்டு ஏதோ சில காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறார். பொது ஊழியத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அந்த அழைப்பு அதை பற்றியதாயும் இருக்கிறது. And not only by your life but also wants to do certain things in our ministry, that's also called its calling. அது மாறாதது. It's not as unchanging. சில வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த அழைப்புக்கு வித்தியாசமாக நாம் ஜீவிக்கிறோம். And not knowing about this, we are living as we wish nowadays. அப்படிதான் எத்தனையோ பேர் பின்வாங்கி போகிறார்கள். And because of this many people backslide. தேவன் நல்ல நோக்கத்தோடு அவர்களை அழைத்திருப்பார், அந்த அழைப்புக்கு மாற்றமே இல்லை. அவர்கள் அதை சரியாய் புரிந்து கொள்ளாதபடினால இடையில என்ன செய்கிறார்கள்? தங்களையும் கெடுத்துக் கொள்கிறார்கள், தங்களுக்கு கொடுத்ததான உத்தரவாதங்கள் ஊழியத்தையும் நஷ்டப்படுத்துகிறார்கள். And with a good intention the Lord has called us, because they do not aware of this, they spoil themselves and also the ministries. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் உன்னை அழைத்த அழைப்பு மாறாதது. And the calling of Jesus is unchanging. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியம் அவர் மாறாதவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. And the resurrection of Jesus reveals that he is unchanging. அவர் மாறாதவராக இருக்கிறபடியால் அவர் அழைத்த அழைப்பு மாறாதது. And because unchanging, even the calling is also unchanging. நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். Each one of us are called. இங்கே யாரும் அழைக்கப்படாதவர்கள் இல்லை. And nobody is here without any calling. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்தார். The Lord has called each one of us. அழைக்கப்பட்டு வந்த பிறகு இந்த அழைப்பை குறித்துள்ள சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல், வெளிப்படுத்தல் இல்லாமல் அழைப்புக்கு மாறாய் ஜீவிக்கும் போது பின்வாங்கி போகிறோம். And because we do not know about this calling and we do live like this and we get backslide. பாருங்க, சில வேளைகளில் நம்முடைய ஜீவியத்திலே பின்மாற்றங்கள் வருகிறது. At times we get some backslide in our life. சில ஆட்கள் விட்ட பாவங்களை கூட எடுக்கறாங்க. And some people go after the sins they already left. சிகரெட் வேண்டாம்னு விட்டவங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த விட்ட சிகரெட்டை கூட எடுக்கறாங்க. Even certain people they have left the cigarette, they want to take it back. உடனே தேவன் அவர்களை அடித்து நொறுக்கி அவர்களை நியாயம் தீர்த்து தள்ளவில்லை. And the Lord did not reject them or they did not Lord punish them. அந்த தேவனுடைய திட்டம், தன்னை அழைத்த நோக்கம் என்ன என்பதை அவர்கள் புரிந்து, ஆண்டவரே நான் பின்வாங்கி போய்விட்டேனே, நான் திரும்ப அந்த பாவத்துக்கு போய்விட்டேனே என்று கதறும்போது அந்த அழைப்பு மாறாதா இருக்கிறபடியால் திரும்பவும் அதற்குள்ளே தேவன் நிலைநிறுத்துகிறார். And when they cry out unto the Lord, Lord, I have backslid like that, but the calling is not changing, but the Lord gives grace again to them. அப்படிதான் நம்மை கர்த்தர் ஒவ்வொரு சுத்திகரிப்புடத்திலும் சுத்திகரிக்கிறார். And only like this Lord sanctifies us in sanctification meetings. அதனால நீங்க ஒவ்வொரு சுத்திகரிப்பு கூட்டம் முடிந்த பிற்பாடு திரும்பி பழைய பாவத்துக்கு போக கூடாது. And because of this you should not never go again after the sanctification meeting to all sins. தேவன் என்ன செய்கிறார்? நம்மை குறித்து அந்த திட்டம் மாறாதா இருக்கிறபடியால் தான்
அந்த அழைப்பு மாறாத இருக்கிறபடினால் தான் நம்ம எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்தை திரும்பமாக நமக்குள்ள புதுப்பிக்கிறார். And because the plan of God about us is never is unchanging, only with this intention Lord wants to revive us again and again. இந்த பேதுரு அப்போஸ்தலன் திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாரே. And this Peter the apostle went back for fishing. கர்த்தர் அங்க போய் அவரை கொண்டு வந்தார். The Lord went there and brought him up. தோமா அப்போஸ்தலன் இன்னும் அவரை உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார், அவரை நம்பவே இல்லையே. And Thomas the apostle, after his resurrection, he also never believed him. முன்னாலே நிற்கிறார், ஆனால் தோமா அப்போஸ்தலன் அவரை விசுவாசிக்கவில்லை. And he stands before them. This Thomas did not believe him. இயேசு கிறிஸ்து அழைத்த அழைப்பு மாறாதது. And the calling of Jesus Christ is unchanging. ஊழியக்காரரே, நம்மை ஆண்டவர் அழைத்த அழைப்பு மாறாதது. The calling of about our calling is unchanging. நமக்கு ஆண்டவர் தந்த கிருபை வரங்கள் மாறாதவைகள். All the gifts and grace is also unchanging. அதனால தான் பாருங்க, ஒரு ஆள் உண்மை இல்லாத விட அந்த கிருபை வரங்களை எடுத்து தேவன் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கிறது இல்ல. And if the one person is not faithful, God doesn't take the gifts and the gifts and never give to other people. பொறுமையாக இருப்பார். And with he will be the long patience. கடைசியிலே அந்த ஆளே தன்னை கெடுத்து அந்த கிருபை வரங்களை நஷ்டப்படுத்தும் போது அது அவர்களே தேவனை விட்டு விலகி போகிறார்கள். And then the people, they spoil themselves and lose the grace and gifts, and they lost everything. யோனாவை பாருங்கள். And see Jonah. யோனாவுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்தார். The Lord gave the ministry unto Jonah. நீ நினிவேக்கு போ என்று சொன்னார். Asked them to go to Nineveh. அந்த யோனாவை பாருங்க, என்னென்ன காரியங்கள் செய்கிறான். But what kinds of things that he do? ஏன் யோனா நினிவேக்கு போக வேண்டியதுக்கு பதிலாக தர்சீசுக்கு போனானே? And why did he go to Tarshish instead of Nineveh? அவனை விட்டு வேற ஒரு ஆளை அனுப்ப கூடாதா? And has Lord God sent anyone out of other than him? கடைசி வரைக்கும் அவனை வைத்தே அந்த வேலையை செய்கிறார். But until last he wants to do something with him. தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். And the gifts and the grace of God is unchanging. ஆண்டவருக்கு முடியும், உன்னை தள்ளிவிட்டு இன்னொரு ஆளுக்கு அதை கொடுக்க முடியும். And Lord is able to bring back another person instead of you. ஆனால் அவர் மாறாதவராய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். But the Lord is working as unchanging God. அவர்தான் நம்மை அழைத்தவர். And he is the one who called us. நாம் மாறி போனாலும் அவர் மாறி போகிறதில்லை. Though we change, he never changes. ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் உணர்த்துகிறார். And through one prophet he convicts them. பிள்ளையே, நீ தவறான வழியில் போகிறாய், நீ திரும்பி வா என்று அழைக்கிறார். No, my child, you are going away from me, you come back. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். And the gifts and grace of God is unchanging. அந்த அடிப்படையில் தான் கர்த்தர் சபையை ஒவ்வொரு ஆளையும் சுத்திகரித்து திரும்பமாக அந்த ஆதி அன்புக்கு வழி நடத்துகிறார். And only with this basis the Lord turns back the church with a former love and asks them to come back. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இப்படியே தன்னுடைய திட்டத்தை சபையின் மூலமாக கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். The Lord wants to accomplish his plans through the church. அப்போஸ்தலர்கள் யாருமே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காமல் இருந்தார்கள். And the apostles never believed about the resurrection of Jesus Christ. ஆனால் இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம், அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். And here we read the apostles gave a great testimony about the resurrection of Jesus Christ. விசுவாசியாமல் இருந்தவர்கள், உயிர்த்தெழுதலே விசுவாசியாமல் இருந்தவர்கள் எப்படி பலமாய் சாட்சி கொடுக்க முடிந்தது? And the people who never believed about the resurrection, how are they able to give a great testimony? அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபையை கர்த்தர் ஊற்றினார். And there was a great grace upon them. இன்றைக்கும் அந்த கிருபையை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Even today the Lord is pouring out his grace. திரும்ப உங்களுக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படி சொல்லுகிறேன். I want to repeat it, not to explain, know this. உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசமே இல்லாமல் இருந்த அப்போஸ்தலருக்கு, And the people who had the faith that he was resurrected, அவர்களுக்கு கிருபையை தேவன் அதிகமாய் கொடுத்து the Lord gave the grace in abundance to them. அதே உயிர்த்தெழுதலை பற்றி மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்கிறவர்களாய் அவர்களை மாற்றினாரே. And the Lord changes them not to give a great testimony about this resurrection. இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அந்த கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறார். And even today the Lord is pouring out his grace today. எல்லாரும் கொஞ்ச நேரம் காத்திருப்போம். Shall we all wait for some minute? மிகுந்த பூரண கிருபையை கர்த்தர் நம்மேல் ஊற்றுகிறார். The Lord pour out his perfect grace. பூரண கிருபையை நம்மேல் ஊற்றுகிறார். The Lord is pouring out his perfect grace upon us. எந்த காரியத்தை குறித்து நீ விசுவாசியாமல் இருந்தாயோ அந்த காரியத்திலே நீ சாட்சியாக இருக்கும்படியாக, In which matter you never believed, you want to establish the same thing. கவனிங்கள், தெய்வீக சுகத்தை குறித்து உனக்கு சாட்சியே இல்லை. You do not have anything about the divine healing. ஒரு தும்மல் வந்த உடனே நீ டாக்டர் இடத்துல போகிறாய். And even if you get a sneezing, you go to a doctor. டேப்லெட் போட்டுகிறாய். You get a tablet. அப்ப இப்ப ராமஜெபத்துக்காக உட்கார்ந்து. Now you want to sit for the communion. And what for this communion? நீ டேப்லெட்டும் சாப்பிட்டு இந்த ராபோஜனம் எதற்காக? And what for this communion after eating the tablet? ஏன் அப்படி செய்கிறாய்? Why do you do like this? உனக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசம் இல்லாதபடியினால. Because you do not have the revelation about the resurrection. அவர்கள் உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசம் இல்லாமல் இருந்த ஆட்களை கிருபையை ஊற்றி மிகுந்த கிருபையை ஊற்றி
பலமாய் அந்த காரியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வைத்த தேவன் எந்த காரியத்திலே உண்மை இல்லாமல் இருக்கிறாயோ அந்த காரியத்திலே சாட்சி கொடுக்கும்படியாக சாட்சியாக ஜீவிக்கும்படியாக இந்த ஆராதனையிலே கிருபையை ஊற்றுகிறார். The Lord has poured out His great grace upon the people who never had the belief or the faith within them. எந்த காரியத்தில் உங்களுக்கு விசுவாசம் இல்லை, In which part you do not have the faith, எந்த ஜீவியம் உங்களால செய்ய முடியல, and which life you cannot do this. அதே காரியத்தில் உங்களை கர்த்தர் சாட்சிகளாக மாற்றுகிறார். The Lord wants to change the same thing as a testimony to you. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார். And about the resurrection of Jesus Christ, the apostles gave a great testimony. அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிற்று. And upon them the great grace was them. ஆமென். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஒரு 2-3 நிமிஷங்கள் எல்லாரும் முழங்கால் நில்லுங்க. And shall we all be kneel for 3 minutes? இன்றைக்கு நான் அந்த கிருபையை பற்றி தான் உங்களோடு பேசுகிறேன். The Lord, now I am speaking about the grace to you. உயிர்த்தெழுதலிலே தன்னை மாறாதவர் என்று வெளிப்படுத்தின இயேசு, And the Lord has revealed us He is unchanging through His resurrection. நம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிருபையை ஊற்றுகிறார். And He is pouring out grace to each one of us. கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். And He fills us with His grace. அந்த கிருபையினால் நிரம்புங்கள். And filled up with His grace. அந்த கிருபையினால் நிரம்புங்கள். And you filled with that grace. அந்த கிருபையினால் நிரம்புங்கள். And you filled with that grace. அந்த கிருபையினால் நிரம்புங்கள். And you be filled with the grace. அந்த கிருபையினால் நிரம்புங்கள். And you be filled with that grace. அந்த கிருபைதான் நீங்கள் எந்த காரியத்தில் சாட்சி இல்லையோ அந்த காரியத்தில் உங்களை சாட்சியாக மாற்றுகிறது. And only this grace changes you in which part you do not have the testimony. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. And there was a great grace upon all the people. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. And upon them there was a great grace. எவ்வளவு வித்தியாசம்! See what a difference. எவ்வளவு வித்தியாசம்! What a difference. இன்றைக்கு காலையில் நான் இதை பற்றி அதிகமாக உணர்த்தப்பட்டேன். And only in this morning I was able to convicted about this. கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம இருந்த ஜனம், And the people did not have even a good small faith. அதே காரியத்தை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். And they are able to give a great testimony about this. கிருபை இல்லாதவர்களுக்கு இந்த சபையிலே சாட்சி இல்லை. And the people who don't have the grace, they don't have the testimony in the church. கிருபை பெற்றுக்கொள்ளாதவர்களுடைய ஜீவியம் சாட்சியாக இருக்க முடியாது. And the people who are not able to obtain the grace, the life cannot be great unto them. உன்னுடைய அவநம்பிக்கையை கர்த்தர் மாற்றுகிறார். The Lord changes your unbelief. உன்னுடைய அவிசுவாசத்தை கர்த்தர் மாற்றுகிறார். The Lord changes your unbelief. உன்னுடைய பயத்தை கர்த்தர் The மாற்றுகிறார். Lord changes your fear. உன்னுடைய கலக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். The Lord changes your fear. இப்பொழுது உண்மையில் கர்த்தர் கிருபையை ஊற்றுகிறார். The Lord is pouring His grace upon you. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. And the grace was upon all of அவர்கள் them. எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. And upon them there was a grace. ஆமென். மோசே, உன்னுடைய ஊழியத்தை நீ எப்படி வெற்றிகரமாக செய்வாய்? And how can you do a ministry victoriously? மோசே, உன்னுடைய ஊழியத்தை நீ எப்படி வெற்றிகரமாய் செய்வாய்? Oh Moses, how do you do your ministry victoriously? அதுக்கு பதில் என்ன? What is the reply? என்னை அனுப்பினவர் இருக்கிறவர். ஹல்லேலூயா. And the one who has sent me is I am. மரித்தவர் அல்ல. Is not dead. மரித்தும் இன்றைக்கும் இருக்கிறவர் தான் என்னை அனுப்புகிறார். And he said, I am that I am. ஊழியக்காரரே, அதை நீங்களும் சொல்லுங்கள். Every workers, you say this. உன் ஊழியத்தை எப்படி நீ செய்து முடிப்பாய்? How will you accomplish your ministry? உன் கையிலே தந்திருக்கிற ஊழியத்தை எப்படி நீ உண்மையாய் செய்வாய்? And how will you do your ministry faithfully the Lord has given to you in your hand? அதற்கு பதில் என்னை அனுப்பினவர் இருக்கிறவர். ஹல்லேலூயா. And the one who has sent is I am. அவர் தேவனுடைய வார்த்தை. And it's the word of God. அவர் மாறாதவர். Is unchanging. அந்த வார்த்தையின் எழுத்தாகலும் உருப்பாகலும் மாறாதது. And not even the word under the letters will never changes. அவருடைய அன்புக்கு மாற்றமே இல்லை. And there is no change for His love. அவருடைய அழைப்புக்கு மாற்றமே There இல்லை. is no change for His calling. அவருடைய கிருபைக்கு மாற்றமே இல்லை. There is no change for His grace. ஆகையால் நான் ஜெயமெடுப்பேன். உயிர்த்தெழுந்த இயேசு வீட்டிற்குள்ளே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னபோது கூட அவர்களுக்கு விசுவாசிக்க முடியவில்லை. ஆனால் அதே உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த கிருபையை பெற்றுக் கொண்டார்கள். அந்த கிருபை தான் இந்த உயிர்த்தெழுதல் நாளில் நான் பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையை ஊற்றுகிறார்.
ஜெபம் பண்ணலாம். ஞான ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம் சுவாமி. இயேசுவே, இந்த மாதத்தின் முதலாவது நாள் கத்தாவே, நோய் நாளிலே நாங்கள் நம்முடைய பாதவழியில் வந்து கத்தாவே துதிக்க, மயப்படுத்த, சோத்திரிக்க நீர் எங்களுக்கு தந்த பாக்கியத்துக்காக நன்றி உள்ள இதயத்தோடு கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராணி கத்தாவே நீ நடத்தினபடியால நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் பாட்டுலாம் நீர் ஆசிரியர்களுக்காக சோத்திரம், தந்த சாட்சிகளுக்காக சோத்திரம், கொண்டு வந்தான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோத்திரம் கத்தாவே. இந்த வேளையிலே நேர் கத்தாவே உடமான அபிஷேகம் பண்ணி கத்தாவே நீர் எங்களோடு கத்தாவே பேசினதான ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் சோத்திருக்கிறோம் ஐயா. இயேசுவே, இயேசு மரித்தோரில் உயிர்த்ததில் முதல் பலனானோ ஆண்டேன் சோத்திரம் ஆண்டவரே. நீர் கத்தாவே உயிர்த்தெழுந்தபடினால எங்களுக்கு கத்தாவே ஒரு உயிர்த்திரல் இருக்கிறபடியால நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கத்தாவே மோசை அனுப்பின போல நேர் கத்தாவே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கத்தாவே நேரங்களையும் கத்தாவே அனுப்பினவரையால் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, மக்கள் சோத்திரம் ஐயா. இயேசுவே, நேர் நேற்று இன்று என்றும் மாறாதவரா இருக்கிறபடியால நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவின் வார்த்தை மாறாத வார்த்தையா இருக்கிறபடியால நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் அன்பு மாறாத அன்பா இருக்கிறபடியால நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் அழைத்து அழைப்பவர்களுக்கு தாவே மாறாதவையா இருக்கிறபடியால நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கத்தாவே மாறாத கத்தாவே ஆண்டவரே, சுதான கத்தாவே ஆண்டவர் பூரணமான கிருபையால் இம்மடி கத்தாவே எங்களை பாதுகாத்தபடியான சோத்திரம் ஐயா. என்ன கத்தாவே உம்முடைய பூரணமான கத்தாவே அந்த கிருபையினால நீரங்களை நிலைத்து ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்து உம்முடைய விதைக்கன்று கத்தாவே நேரங்களை கைதுபடுத்த வேண்டும் கெஞ்சிரும் ஐயா. ஏசப்பா, மக சோத்திரம் ஆண்டவரே. எங்களை போஜன கூட்டத்தை நாங்கள் உம்முடைய கரங்களை தருகிறோம் ஐயா. நேர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே தர வேண்டும் கத்தாவே. அப்பாத்திர ஒரு வேறும் கத்தாவே எடுக்க விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, தள்ளி உள்ளவர்கள் அதை பாத்திராய் தள்ள விடக்கூடாது ஆண்டவரே. தங்களை சுத்தி எரித்து ஒவ்வொரு எடுக்க நேர் உதவி செய்யும் ஆண்டவரே. மக சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய கத்தாவே அதிகால சோத்திர ஜபத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே தர வேண்டும் கெஞ்சிரும் ஆண்டவரே. இந்த வாரம் நடக்க போற ஜபங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே தாரும். நினையாத வேளையில் வரும்போது சந்து காயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.